ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும், டெசிமலில் ரைட் பண்ணணும். அதுக்கு டெசிமலில் ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரி, ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று டிவைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டினாமினேட்டர் வந்து 10, 100, 1000 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்களே, கீழே 11 இருக்குது, வந்து 10ஓ 100ஓ 1000ஆலோ இதை வேணால் மல்டிபிள் பண்ண முடியும்னா நார்மலாக என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். எப்போயுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் தான் இன்சைட் போகணும், டினாமினேட்டர் அவுட் சைட் போகணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, இப்போ இங்கே 11 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. சரியா? அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே 0 போட்டு இங்கேயே 0 போட்டு பாயிண்ட் வச்சாலும் 11 டேபிளில் 10 கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு 0 நான் போடுறேன். ஓகேவா? இங்கே இன்னொரு 0 போடுறனால இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்னொரு 0 போட போகிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது 11 இருந்துச்சு, இங்கே உள்ள 1 தான் இருந்துச்சு, 11 டேபிளில் 1 கிடையாது. அதனால் ஒரு 0 போட்டு இங்கே மேலே ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு திரும்ப 11 டேபிளில் 10 கிடையாது. அதனால் இங்கே இன்னொரு 0 போட்டுட்டு திரும்ப என்ன பண்ண போகிறேன், மேலே ஒரு 0 நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 11 டேபிள் சொன்னோன்னா ஈஸியான டேபிள். ஓகே, 9 11s are 99 வரும். 9 11s are 99 வரும். மைனஸ் பண்ணால் 199 மைனஸ் பண்ணால் 1 வருமா, திரும்ப 0 போடுங்க. ஓகேவா? 10 கிடையாது. அதனால் திரும்ப இன்னொரு 0 போட்டோன்னா இங்கே இன்னொரு 0 நம்ம போடணும். திரும்ப அதே மாதிரி தான் 9 11s are 99 மைனஸ் பண்ணால் 1. அதாவது போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதே 09 வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட டெசிமல் ஃபார்ம் என்னென்னா 0.0909. இந்த 09 என்னவாகுது, போய்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது. சரியா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்னது, அது நம்பர் 09 போயிட்டே இருக்கு. அதனால நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 3 டிஜிட், அது 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இது கண்டுபிடிங்க. இது வந்து கீழே 4 இருக்கா, இதில் 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 10 வருமா, வராது, 100 வரும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணி பார்க்கலாம், நம்ம 100ஆல் நான் மல்டிபிள் பண்ணி 100 கொண்டு வரணும் டினாமினேட்டர். சரியா? இப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் 100 வரும்னு பாருங்கள். 25, 4 25s are 100. சரியா? 100 இங்கே போட்டுக்குங்க. இது ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். ஸோ 13 25, 3 5s are 15க்கு 5, பேலன்ஸ் 1, 1 5 is 5, 5 1 6, இங்கே 0 போடுங்க. 3 2s are 6, 2 1s are 2. ஸோ 5, இங்கே 2 இருக்குது, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 3 வரும். என்ன பண்ணி மல்டிபிள் பண்ண இதை வருது. நல்லா லிசன் பண்ணிங்க. டினாமினேட்டரில் எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணால் 10 100 1000 வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியல, நம்ம டிவைட் பண்ணி டெசிமல் மார்க் கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ 4 கொடுத்துருந்தாங்கன்னா 25ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 வரும். இது 5 கொடுத்துருந்தாங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 வரும். சரியா? அப்படி இங்கே 2 கொடுத்துருந்தா 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 வரும். 25 கொடுத்துருந்தா 4 போட்டோம்னா 100 வந்துடும். சரியா? இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு 110 வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை 25 4 25s are 100, அதே 25 மேலே மல்டிபிள் பண்ணிட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற நம்பரை அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன், 325. இப்போ அந்த 2 0 இருக்கா, 2 0க்கு லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். 1 2. ஓகேவா? அதாவது இதை நான் கீழே வந்து டினாமினேட்டர் 10 100 சேஞ்ச் பண்ணி டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எப்பயும் போல் நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஸோ 13 போட்டுக்கோங்க. 4 டேபிள் சொல்லுங்கள். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 3s are 12. மைனஸ் பண்ண என்ன ஒரு 13ல் 12 மைனஸ் பண்ணால் 1. இங்கே 0 சேர்த்திட்டோம்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, திரும்ப டேபிள் சொல்லுங்கள். 2 4s are 8. 10ல் 8 மைனஸ் பண்ண 2 வருமா, திரும்ப 0 சேர்த்திக்கிட்டோம்னா 5 4s are 12. ஓகே, நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டிவிஷனில் பண்ணாலும் 3.25 தான் வருது. இப்போ நார்மலாக 100 அந்த டினாமினேட்டரை 0 வர மாதிரி 10 100 1000 இந்த மெத்தடில் செஞ்சாலே அதே ஆன்சர் தான் வருது. இப்போ 2 0னா 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சிருக்கு. இது 1 0னா 1 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ ப்ளஸில் தான் இருக்குது, இப்போ ஆன்சரில் ப்ளஸில் தான் எழுதணும். சரி, அடுத்த சம் பாருங்கள்.
இதே சேம் தான். இந்த 7 இருக்குது, இதில் 10ஆலேயோ 100ஆலேயோ 1000ஆலேயோ கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நம்ம டிவைட் பண்ணலாம். 7 டேபிள் சொன்னால் 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21 வந்துடுது. அப்போ நான் 21 18 அதிகமான நம்பர் போடக்கூடாது, 18 கம்மியான நம்பர் இருந்து 14 போடலாம். ஸோ 7 2s are 14. இதை மைனஸ் பண்ணோம்னா 18ல் 14 மைனஸ் பண்ணால் 4 வரும். சரியா? திரும்ப என்ன பண்ணல, இங்கே 0 சேர்த்துட்டு இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 0க்காக தான் அங்கே பாயிண்ட் வைக்கிறோம். திரும்ப டேபிள் சொல்லி பாருங்களே. 5 7s are 35, 6 7s are 42 வந்துடும். அதனால் 6 போடக்கூடாது. ஸோ 5 7s are 35. இதை மைனஸ் பண்ணி பாருங்களே. 40ல் 35 மைனஸ் பண்ணால் 5 வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், திரும்ப 0 சேர்த்துக்கிட்டோம்னா 7 7s are 49, 8 7s are 56 வந்துடும். ஸோ 7 7s are 49. இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 1 வரும். சரியா? அதுக்கப்புறம் திரும்ப 0 ஜாயின் பண்ணோம்னா 1 7s are 7, 2 7s 14 போடக்கூடாது. ஸோ 1 போடுங்க. 1 7s are 7. திரும்ப மைனஸ் பண்ண என்ன வரும், 3 வரும். 0 போட்டால் 4 7s are 28. இது மைனஸ் பண்ணால் 2 வரும். சரியா? திரும்ப 0 சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்ப என்ன ஆகும், 2 7s are 14, 6 0 போடுங்க. என்ன வரும், 8 7s are 56, திரும்ப 4. இந்த மாதிரி என்ன ஆகும், இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே போகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம 3 டிஜிட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது 2.571428 என்ன ஆகும், அப்படியே போகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். திரும்ப நம்ம பண்ணோம்னா அதே 5 7 1 4 இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது இப்போ டெசிமல் ஃபார்ம்னா என்ன பண்ணலாம், ஒன்று டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே டினாமினேட்டரை வந்து 10ஆலேயோ 100ஆலேயோ 1000ஆலேயோ மல்டிபிள் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 4th ஒன் ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/5 தான் டெசிமல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கீழே 5 இருக்குது. ஒன்று இதை மாதிரி டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் 10 வந்துருச்சு. மேலே அதே போடுங்க. ஓகேவா? 5 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 வந்துருச்சு. ஒன்று 10 வரலாம், 100 அது மாதிரி பண்ணலாம். இப்போ 10 வந்துருச்சா, ஈஸி என்ன பண்ணலாம், மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. ஒரு 0 இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணிக்கலாம், டாட் வச்சு எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டினாமினேட்டர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கீழே டினாமினேட்டர் நம்பர் வரணும். 5 வந்தால் கண்டுபிடிக்கலாம். 5 4 25 20 இந்த நம்பர்ஸில் வந்து இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிவிஷன் சம்மில் மாதிரி தான் நம்ம செய்யணும். ஓகே, இந்த சம் கிளியராக புரிஞ்சிருச்சாமா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அந்த 6th சம்லேயே ஒன்று பேலன்ஸ் 2 சம் இருக்குது. ஸோ இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக ஃப்ராக்ஷனாக மாற்றி தான் டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஹோல் நம்பரையும் நியூமரேட்டரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். சரியா? அப்போனா 1 × 5 ஹோல் நம்பரையும் நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 1 × 5 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த டினாமினேட்டரை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த ஹோல் நம்பரையும் இந்த டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். 1 × 5 ப்ளஸ் நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். டிவைடட் பை அந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதணும். சரியா? பாருங்கள், 1 5s are 5 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 ஆட் பண்ணுங்கள். என்ன ஆகுது, 7/5. இது நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் என்ன பண்ணலாம், டிவிஷனும் பண்ணலாம், நான் சொன்ன மெத்தடும் செய்யலாம். இப்போ 5 வந்திருக்கா, நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா 10 வந்துருமா. ஸோ என்ன வரும், கீழே 10 வருமா, மேலே 7 2s are 14 வருமா. இப்போ அப்புறம் மேலே இருக்கிற கொஸ்டின் நம்பர்ஸ் அப்படியே 14 எழுதிட்டு கீழே 1 0வா 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிவைட் பண்ணி போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். 1 5s are 5 வச்சு இங்கே பேலன்ஸ் 2 0 சேர்த்துனீங்கன்னா இங்கே டாட் வச்சுக்கோங்க. 4 5s are 20. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வருது, 1.4. இங்கேயும் 1.4 தான் வருது. சரியா? அதாவது 5 வந்தால் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம், 2 வந்தால் 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம்.
இது 4 வந்தால் 25ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் 25 வந்தால் 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 5 வந்தால் 1 2 அப்படி வரல அப்படின்னா 20ஆல் பண்ணால் 100 வந்துடும். சரியா? 5 2s are 10, 2 5s are 10, 4 25s are 100, 25 4s are 100, 5 20s are 100. அப்படி இல்லைன்னா இப்படி 1 இங்கே கீழே 10 கூட கொடுக்கலாம். ஒரு சமயம் நீங்கள் 100 வர மாதிரியும் கூட பண்ணுற மாதிரி இருந்தால் 10 10s are 100. சரியா? அதான் நான் என்ன சொன்னேன், இந்த மெத்தட் சொல்கிறேன். கீழே டினாமினேட்டரில் இந்த மாதிரி 5 2 4 25 5 இந்த 10 எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்படி உங்களுக்கு இந்த கண்டுபிடி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண அதுக்கு ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் 3 into 2 ப்ளஸ் நியூமரேட்டர் 1 பை டினாமினேட்டர். ஸோ 3 2s are எவ்வளோ வரும், 6 + 1 by 2. ஸோ ஆன்சர் 7/2. சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணலாம், நம்ம 0 வர மாதிரி 10s 100 கொண்டு வரல. 2 வந்து என்ன சொல்லியிருக்கேன், 5ஆல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே 5னா மேலே 5ஆல். 7 5s are 35, 2 5s are 10. இப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் எழுதிட்டு கீழே ஒரு 0 இருக்கா, ஸோ ஒரு டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணி கூட காமிக்கிறேன். 3 2s are 6, மைனஸ் பண்ணால் 1, 0 போட்டு இங்கே பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா 5 2s are 10. ஓகேவா? இப்போ டெசிமல் ஃபார்ம்னா நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் செய்யுங்க. ஒரு சில இது இந்த மாதிரி கீழே 10 100 சில சமயம் வரலைன்னா நீங்கள் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 6th கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.